ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே, நீரென்றும் தூயரே. சர்வ வல்லவர் தூயரே தூயரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தூயரே. சர்வ ஒரு முறை கூட தூயரே 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 சர்வ வல்லவர் தூயரே தூயரே தூயரே. பாத்திரரே துதி உமக்கே. மகிமை நிறைந்தவரே, ஹalleluya ஹalleluya. ரட்சிப்பவரே, விடுவிக்கிறவரே, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை தேவ மகிமையால் இந்த ஆலயம் நிரப்பப்படுவதாகப்பா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே ஹalleluya ஹalleluya வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் மூடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே மூடுங்கப்பா. மகிமையினால் மகிமையின் மேகத்தாலே ஹalleluya
Hallelujah, hallelujah. Oh, Deva பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ ஹalleluya, வரவேற்கிறோம் ஆண்டவரே. மகிமை ஆண்டவரே, நீ துதிக்கு பாத்திரரப்பா, நீ ஒருவரே பாத்திரர். ஹalleluya. தேவாதி தேவனை வரவேற்கிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 103, 104 எல்லாம் திருப்பி திருப்பி சொல்லுகிற வார்த்தை, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. தெரிந்த வசனம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 105 அப்படியே தொடங்கிவிட்டு கர்த்தரை துதித்து அப்படி சொல்லிவிட்டு 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுகள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹalleluya. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமா? அவருடைய பரிசுத்த நாமம். கர்த்தர் செய்த நன்மைகள், நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் தான். ஆனால் அந்த நன்மைகளை குறித்து, எனக்கு செய்த நன்மையை வைத்து ஆண்டவருடைய மகத்துவத்தை சொல்லிவிட முடியாது. அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாய் அவருடைய மகத்துவத்தை பார்க்க வேண்டும் என்றால் அவருடைய பரிசுத்தத்தை குறித்து நாம் பாட வேண்டும். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து பாட வேண்டும். அப்பதான் நமக்கு தெரியும், என் தேவனை போல வேறொரு தேவன் இல்லை, அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர். ஹalleluya. உலகத்துல எத்தனை தேவர்களை குறித்து எத்தனை பேர் புகழ்ந்தாலும் சரி, ஒருத்தருக்கும் சொல்ல முடியாது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் தீமை இல்லாதவர், அசுத்தம் பார்க்காதவர். ஹalleluya. அவர் ஒருவரே பரிசுத்தர். அவருடைய நாமத்தை நாம் சேர்ந்து ஆராதிக்க போற சொல்ல போகிற ஆண்டவரே, எல்லா மகிமையும் உடைய நாமத்திற்கு மாத்திரம் உண்டாவதாக. ஹalleluya, ஹalleluya. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. கரங்களை தட்டி ஐயா ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்கவரே, தினமும் மக்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்கவரே, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த
பூமியிலே சமாதானமும் உண்மையாய் ஐயா வாழ்க வாழ்க. We worship your name, உம்முடைய நாமத்தை ஆராதிக்கிறோம். எளிமையான எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, உன் நாமம். குறை நீக்கும் குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே, குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே, பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க வாழ்க, ஓ ஹல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, எம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா வாழ்க, ஐயா வாழ்க. அவருடைய நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமை செலுத்தி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே தேடி வந்து மீட்ட கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமம் பெரியதப்பா, உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது. ஆண்டவரே அந்த நாமத்தினாலே மீட்கப்பட்டோம், அந்த நாமத்தினாலே காக்கப்படுகிறோம். ஆண்டவரே மகா பெரிய நாமத்தை உடையவர், உடைய நாமத்திற்கே மகிமையும் கனமும் துதியும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆண்டவரே நீ சிருஷ்டித்த எல்லா கிரியைகளோடும் கூட சேர்ந்து நாங்கள் உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம், உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே சங்கீதம் 104:22 இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிறோம், அவருடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிற நாம் அவருடைய நாமத்தை அறியும் பாக்கியத்தை நமக்கு தந்தார். அதனால தான் வேதம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. என்ன பெரிய பாக்கியம்! ரட்சிப்பின் மகத்துவத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ பெரியவர்கள், நல்லவர்கள், படித்தவர்கள், திறமை வாய்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்தோம், அவரை அறிகிற அறிவின் பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அது லேசான காரியம் அல்ல. நாம் நன்றி செலுத்தும் போதெல்லாம் எப்பவுமே மனசுல வர வேண்டியது, ஆண்டவரே என்னை ரட்சித்தீரே. ஆண்டவரே உலக காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கும் எத்தனையோ நன்மைகள் ஆண்டவர் பொழிந்தருள்கிறார். அவர் இரக்கமுள்ளவர். தம்மை அறிந்தவர் மேலும் அறியாதவர் மேலும் நல்லவர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். அதே போல நன்மையும் கொடுக்கிறார். அவர் இரக்கம் உள்ளவர். ஆனால் அவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர் பாராட்டின இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிற, ஆண்டவரே உம்மை என் சொந்தமாய் கொண்டதை தவிர ஒரு மேலான பாக்கியம் எனக்கு இல்லை. ஆண்டவரே எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், ஆண்டவரே இது மேலான பாக்கியம். ஆண்டவரே உம்மை அறியும் பாக்கியம் எனக்கு தந்தீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த ரட்சிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே குடும்பமாய் ரட்சித்தீர், பெரிய பாக்கியம். ஆண்டவரே தனித்தனியாய் ரட்சித்தீர், நன்றி.
உம்மை அறிகிற அறிவிலே வளரச் செய்கிறீர். நன்றி ஆண்டவரே, இந்த பாக்கியத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் என்னை ஆசீர்வதிப்பவரே. உண்மையா சொல்லலாமா? என் இயேசுவே, உம்மை சொந்தமாக. ஆண்டவரே, இதுதான்ப்பா பெரிதான மேன்மை. என் இயேசுவே, என் இயேசுவே, இயேசுவே, இந்த பெரிய பாக்கியத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேர் வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர் வழியாய் என்னை நடத்தினீர், காரியம் வாய்க்க செய்தீர். என்னை கண்மணி போல் காத்திட்டீர், காரியம் வாய்க்க செய்தீர். சொந்தமாக. ஹல்லேலூயா. இதை விடவும் பெரிதான மேன்மை. ஹல்லேலூயா. என் இயேசுவே, இயேசுவே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பெரிய பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். பாரமெல்லாம் இயேசுவே, இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே, உண்மையா சொல்லலாமா? இயேசுவே, இதை விட பெரிய மேன்மை ஒன்றுமில்லை அப்பா. இதை விட பெரிய மேன்மை ஒன்றுமில்லை ஆண்டவரே. கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு மகிமையை ஸ்தோத்திரத்தை செலுத்தி, ஆண்டவரே, இதை விட பெரிய மேன்மை எனக்கு வாழ்க்கையில் இல்லப்பா. இந்த மகா பெரிய தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னை தேடி வந்து மீட்டதை தவிர, அவருக்கு சொந்த ஜனமாய் சொந்த பிள்ளையாய் என்னை மாற்றினதை விட பெரிய மேன்மை ஒன்றுமில்லை. கர்த்தர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை திருப்பி செலுத்துவேன். இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை நான் உயர்த்துவேன், துதிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே, நீர் செய்த சகல நன்மைகளுக்கும் சகல உபகாரங்களுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் 11வது மாதத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். யோசித்து பாருங்க, 11 மாதங்கள் கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. ஜீவனோடு வைத்திருக்கிறார் கிருபை, சுகத்தோடு வைத்திருக்கிறார் கிருபை, குறைவில்லாமல் வைத்திருக்கிறார் கிருபை. எத்தனையோ அழிவுகள், நாச மோசங்கள், எத்தனை பேர் வாழ்க்கை இழந்தார்கள், எத்தனை பேர் உடைமைகளை இழந்தார்கள், எத்தனை பேர் சொந்த பந்தங்களை இழந்தார்கள், பெற்றோர்களை இழந்தார்கள், குடும்ப பிள்ளைகளை இழந்தார்கள், வேலை இழந்தார்கள், பணத்தை இழந்தார்கள். எந்த இழப்புமே எந்த மனுஷனுக்குமே கஷ்டமானது தான். யோசித்து பாருங்க, ஆண்டவர் காத்து கிருபையினாலே நடத்தினார்.
எண்ணிலடங்காத உபகாரங்கள், எண்ணிலடங்காத உபகாரங்கள். திருப்பி என்னத்தை செலுத்த முடியும்? நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல போகிற ஆண்டவரே, உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. நீர் செய்த நன்மைகளை மறவாத ஒரு நல்ல இருதயம் எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே. எல்லா நன்மைகளுக்கும் காரணர் நீர் என்பதை அறியும்படியாய் உணர்வுள்ள இருதயம் தந்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு நாள் மறவாதே, மறவாதே, ஒரு நாளும் மறவாதே, மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளா சுகமாக்கினாரே. என் நோய்கள் எல்லாம், நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அவர் தழும்புகளா என்னை சுகமாக்கினாரே. மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே, பாதாளம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே. மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே, பாதாளம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே, சுகவீனம் ஒரு போதும். என் அக்கிரமங்கள், என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. நன்றியோடு சொல்லுங்க, நன்றி நிறைந்த இதயத்தோடு. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தீரே ஆண்டவரே. அவர் ஏற்றுக்கொண்டாரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. விலக்கினாரே, பாவம் என்னை ஒரு போதும் மேற்கொள்ளாதே, பாவம் என்னை ஒரு போதும் மேற்கொள்ளாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே, என் அப்படியே ஸ்தோத்திர பலியிட்டு ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
என் ஆத்துமாவே, என் ஆத்துமா. எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட நல்ல தேவனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தி சகல துதிக்கும் கனத்திற்கு மகிமைக்கு பாத்திரர் அவர். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கே சகல மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ரட்சித்த ரட்சிப்புக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குறைவில்லாமல் நடத்துகிற கிருபைகளுக்காய் நன்றி. இந்த 11 மாதங்கள் உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்தினீர், ஏந்தினீர், தாங்கினீர், சுமந்தீர் ஆண்டவரே. அந்த பலவீனங்களிலே பாதுகாத்தீர், பலன் தந்தீர், கிருபையாய் நடத்தி வருகிறீர், அனுதினமும் கிருபை கொடுக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருக்கிறவர், விட்டு விலகாதவர், ஒருபோதும் விட்டு விலகாத கைவிடாத நல்ல தேவனை எங்கள் சொந்தமாய் கொண்டது எங்கள் பாக்கியம் ஆண்டவரே.